أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால். يا بني إسرائيل اذكروا نعمتي التي أنعمت عليكم وأوفوا بعهدي أوف بعهدكم وإياي فارهبون. இஸ்ராயேலின் மக்களே, உங்களுக்கு நான் வழங்கிய அருட்கொடையை எண்ணி பாருங்கள். என் உடன்படிக்கையை நிறைவேற்றுங்கள். உங்கள் உடன்படிக்கையை நான் நிறைவேற்றுவேன். என்னையே அஞ்சுங்கள். وآمنوا بما أنزلت مصدقا لما معكم ولا تكونوا أول كافر به ولا تشتروا بآياتي ثمنا قليلا وإياي فاتقون. உங்களிடம் உள்ள வேதத்தை உண்மைப்படுத்தும் வகையில் நான் அருளிய குர்ஆன் எனும் வேதத்தை நம்புங்கள். இதை மறுப்போரில் முதன்மையாகாதீர்கள். எனது வசனங்களை அற்ப விலைக்கு விற்காதீர்கள். எனக்கே அஞ்சுங்கள். ولا تلبسوا الحق بالباطل وتكتموا الحق وأنتم تعلمون. அறிந்து கொண்டே சரியானதை தவறானதுடன் கலக்காதீர்கள். உண்மையை மறைக்காதீர்கள். وأقيموا الصلاة وآتوا الزكاة واركعوا مع الراكعين. தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தையும் கொடுங்கள், ருக்கு செய்வோருடன் ருக்கு செய்யுங்கள். أتأمرون الناس بالبر وتنسون أنفسكم وأنتم تتلون الكتاب أفلا تعقلون. வேதத்தை படித்துக் கொண்டே உங்களை மறந்துவிட்டு மக்களுக்கு நன்மையை ஏவுகிறீர்களா? நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? واستعينوا بالصبر والصلاة وإنها لكبيرة إلا على الخاشعين. பொறுமை மூலமும் தொழுகை மூலமும் உதவி தேடுங்கள். பணிவுடையோரை தவிர மற்றவர்களுக்கு இது பாரமாகவே இருக்கும். الذين يظنون أنهم ملاقو ربهم وأنهم إليه راجعون. பணிவுடையோர் யாரெனில் தமது இறைவனை சந்திக்க உள்ளோம் என்றும் அவனிடம் திரும்பி செல்லவிருக்கிறோம் என்றும் அவர்கள் நம்புவார்கள். يا بني إسرائيل اذكروا نعمتي التي أنعمت عليكم وأني فضلتكم على العالمين. இஸ்ராயேலின் மக்களே, உங்களுக்கு நான் வழங்கிய அருட்கொடையையும் உலக மக்கள் அனைவரையும் விட உங்களை நான் மேன்மைப்படுத்தி இருந்ததையும் எண்ணி பாருங்கள். واتقوا يوما لا تجزي نفس عن نفس شيئا ولا يقبل منها شفاعة ولا يؤخذ منها عدل ولا هم ينصرون. ஒருவர் இன்னொருவருக்கு எந்த பயனும் அளிக்க முடியாத நாளை அஞ்சுங்கள். அந்நாளில் எவரிடமிருந்தும் எந்த பரிந்துரையும் ஏற்கப்படாது. எவரிடமிருந்தும் எந்த ஈடும் பெற்றுக் கொள்ளப்படாது. அவர்கள் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள். وَإِذْ نَجَّيْنَاكُمْ مِنْ آلِ فِرْعَوْنَ يَسُومُونَكُمْ سُوءَ الْعَذَابِ يُذَبِّحُونَ أَبْنَاءَكُمْ وَيَسْتَحْيُونَ نِسَاءَكُمْ وَفِي ذَلِكُمْ بَلَاءٌ مِّن رَّبِّكُمْ عَظِيمٌ. ஃபிரௌனின் ஆட்களிடமிருந்து உங்களை நாம் காப்பாற்றியதை எண்ணி பாருங்கள். அவர்கள் உங்களுக்கு கடுமையான வேதனையை அனுபவிக்க செய்தார்கள். உங்கள் ஆண் மக்களை கொலை செய்துவிட்டு பெண்களை உயிருடன் விட்டனர்.
உங்கள் இறைவனிடமிருந்து இது மிக பெரும் சோதனையாக இருந்தது. وَإِذْ فَرَقْنَا بِكُمُ الْبَحْرَ فَأَنْجَيْنَاكُمْ وَأَغْرَقْنَا آلَ فِرْعَوْنَ وَأَنْتُمْ تَنْظُرُونَ. உங்களுக்காக கடலை பிளந்து உங்களை காப்பாற்றி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஃபிரௌனின் ஆட்களை நாம் மூழ்கடித்ததை எண்ணி பாருங்கள். وَإِذْ وَاعَدْنَا مُوسَى 40 لَيْلَةً ثُمَّ اتَّخَذْتُمُ الْعِجْلَ مِنْ بَعْدِهِ وَأَنْتُمْ ظَالِمُونَ. மூசாவுக்கு 40 இரவுகளை நாம் வாக்களித்ததையும் எண்ணி பாருங்கள். அவருக்கு பின் நீங்கள் அநீதி இழைத்து காளை கன்றை கடவுளாக கற்பனை செய்தீர்கள். ثُمَّ عَفَوْنَا عَنْكُمْ مِنْ بَعْدِ ذَلِكَ لَعَلَّكُمْ تَشْكُرُونَ. நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக இதன் பின்னரும் உங்களை மன்னித்தோம். وَإِذْ آتَيْنَا مُوسَى الْكِتَابَ وَالْفُرْقَانَ لَعَلَّكُمْ تَهْتَدُونَ. நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக வேதத்தையும் பொய்யை விட்டு உண்மையை பிரித்து காட்டும் வழிமுறையையும் மூசாவுக்கு நாம் வழங்கியதை எண்ணி பாருங்கள். وَإِذْ قَالَ مُوسَى لِقَوْمِهِ يَا قَوْمِ إِنَّكُمْ ظَلَمْتُمْ أَنفُسَكُمْ بِاتِّخَاذِكُمُ الْعِجْلَ فَتُوبُوا إِلَى بَارِئِكُمْ فَاقْتُلُوا أَنفُسَكُمْ ذَلِكُمْ خَيْرٌ لَكُمْ عِندَ بَارِئِكُمْ فَتَابَ عَلَيْكُمْ إِنَّهُ هُوَ التَّوَّابُ الرَّحِيمُ. என் சமுதாயமே, காளை கன்றை கடவுளாக கற்பனை செய்ததன் மூலம் உங்களுக்கே தீங்கிழைத்து விட்டீர்கள். எனவே உங்களை படைத்தவனிடம் மன்னிப்பு கேளுங்கள். உங்களையே கொண்டு விடுங்கள். இதுவே உங்களை படைத்தவனிடம் உங்களுக்கு நல்லது என்று மூசா தமது சமுதாயத்திற்கு கூறியதை நினைவூட்டுவீராக. அவன் உங்களை மன்னித்தான். அவனை மன்னிப்பை ஏற்பவன் நிகரற்ற அன்புடையோன். وَإِذْ قُلْتُمْ يَا مُوسَى لَن نُّؤْمِنَ لَكَ حَتَّى نَرَى اللَّهَ جَهْرَةً فَأَخَذَتْكُمُ الصَّاعِقَةُ وَأَنْتُمْ تَنْظُرُونَ. மூசாவே, அல்லாஹுவை நேரில் பார்க்காதவரை உம்மை நம்பவே மாட்டோம் என்று நீங்கள் கூறிய போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் நிலையிலேயே உங்களை இடி முழக்கம் தாக்கியது. ثُمَّ بَعَثْنَاكُمْ مِنْ بَعْدِ مَوْتِكُمْ لَعَلَّكُمْ تَشْكُرُونَ. பின்னர் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக நீங்கள் மரணித்த பின் உங்களை உயிர்ப்பித்தோம். وَظَلَّلْنَا عَلَيْكُمُ الْغَمَامَ وَأَنزَلْنَا عَلَيْكُمُ الْمَنَّ وَالسَّلْوَىٰ كُلُوا مِن طَيِّبَاتِ مَا رَزَقْنَاكُمْ وَمَا ظَلَمُونَا وَلَكِن كَانُوا أَنفُسَهُمْ يَظْلِمُونَ. உங்கள் மீது மேகத்தை நிழலிட செய்தோம். மண்ணு சல்வா எனும் உணவை உங்களுக்கு இறக்கினோம். நாம் உங்களுக்கு வழங்கிய தூய்மையானவற்றை உண்ணுங்கள் என்று கூறினோம். அவர்கள் நமக்கு தீங்கிழைக்கவில்லை, மாறாக தமக்கு தாமே தீங்கிழைத்துக் கொண்டனர். وَإِذْ قُلْنَا ادْخُلُوا هَٰذِهِ الْقَرْيَةَ فَكُلُوا مِنْهَا حَيْثُ شِئْتُمْ رَغَدًا وَادْخُلُوا الْبَابَ سُجَّدًا وَقُولُوا حِطَّةٌ نَغْفِرْ لَكُمْ خَطَايَاكُمْ وَسَنَزِيدُ الْمُحْسِنِينَ. இவ்வூருக்குள் செல்லுங்கள், அங்கே விரும்பியவாறு தாராளமாக உண்ணுங்கள். வாசல் வழியாக பணிவாக நுழையுங்கள். மன்னிப்பு என்று கூறுங்கள். உங்கள் தவறுகளை மன்னிப்போம். நன்மை செய்வோருக்கு அதிகமாக வழங்குவோம் என்று நாம் கூறியதை எண்ணி பாருங்கள். فَبَدَّلَ الَّذِينَ ظَلَمُوا قَوْلًا غَيْرَ الَّذِي قِيلَ لَهُمْ فَأَنزَلْنَا عَلَى الَّذِينَ ظَلَمُوا رِجْزًا مِّنَ السَّمَاءِ بِمَا كَانُوا يَفْسُقُونَ.
ஆனால் அநீதி இழைத்தோர் தமக்கு கூறப்பட்டதை விடுத்து கூறப்படாத வேறு சொல்லாக மாற்றினார்கள். எனவே அநீதி இழைத்து குற்றம் புரிந்ததால் வானத்திலிருந்து வேதனையை அவர்களுக்கு இறக்கினோம். وَإِذِ اسْتَسْقَى مُوسَى لِقَوْمِهِ فَقُلْنَا اضْرِبْ بِعَصَاكَ الْحَجَرَ فَانفَجَرَتْ مِنْهُ 12 عَيْنًا قَدْ عَلِمَ كُلُّ أُنَاسٍ مَّشْرَبَهُمْ كُلُوا وَاشْرَبُوا مِن رِّزْقِ اللَّهِ وَلَا تَعْثَوْا فِي الْأَرْضِ مُفْسِدِينَ. மூசா தமது சமுதாயத்திற்காக நம்மிடம் தண்ணீர் வேண்டிய போது உமது கைத்தடியால் அந்த பாறையில் அடிப்பீராக என்று கூறினோம். உடனே அதில் 12 ஊற்றுகள் பீரிட்டன. ஒவ்வொரு கூட்டத்தாரும் தத்தமது நீர்த்துறையை அறிந்து கொண்டனர். அல்லாஹ் வழங்கியதை உண்ணுங்கள், பருகுங்கள், பூமியில் குழப்பம் விளைவித்து தெரியாதீர்கள் என்று கூறினோம். وَإِذْ قُلْتُمْ يَا مُوسَى لَن نَّصْبِرَ عَلَى طَعَامٍ وَاحِدٍ فَادْعُ لَنَا رَبَّكَ يُخْرِجْ لَنَا مِمَّا تُنبِتُ الْأَرْضُ مِن بَقْلِهَا وَقِثَّائِهَا وَفُومِهَا وَعَدَسِهَا وَبَصَلِهَا قَالَ أَتَسْتَبْدِلُونَ الَّذِي هُوَ أَدْنَىٰ بِالَّذِي هُوَ خَيْرٌ اهْبِطُوا مِصْرًا فَإِنَّ لَكُم مَّا سَأَلْتُمْ وَضُرِبَتْ عَلَيْهِمُ الذِّلَّةُ وَالْمَسْكَنَةُ وَبَاءُوا بِغَضَبٍ مِّنَ اللَّهِ ذَلِكَ بِأَنَّهُمْ كَانُوا يَكْفُرُونَ بِآيَاتِ اللَّهِ وَيَقْتُلُونَ النَّبِيِّينَ بِغَيْرِ الْحَقِّ ذَلِكَ بِمَا عَصَوْا وَكَانُوا يَعْتَدُونَ. மூசாவே, ஒரே வகையான உணவை சகித்துக் கொள்ளவே மாட்டோம். எனவே எங்களுக்காக உமது இறைவனிடம் பிரார்த்தனை செய்வீராக. பூமி விளைவிக்கின்ற கீரைகள், வெள்ளரிக்காய், பூண்டு, பருப்பு, வெங்காயம் ஆகியவற்றை அவன் எங்களுக்கு வெளிப்படுத்துவான் என்று நீங்கள் கூறிய போது, சிறந்ததற்கு பகரமாக தாழ்ந்ததை மாற்றி கேட்கிறீர்களா? ஏதோ ஒரு நகரத்தில் தங்கிவிடுங்கள், நீங்கள் கேட்டது உங்களுக்கு உண்டு என்று அவர் கூறினார். அவர்களுக்கு இழிவும் வறுமையும் விதிக்கப்பட்டன. அல்லாஹுவின் கோபத்திற்கும் ஆளானார்கள். அல்லாஹுவின் வசனங்களை மறுப்போராக அவர்கள் இருந்ததும் நியாயமின்றி நபிமார்களை கொண்டதும் இதற்கு காரணம். மேலும் பாவம் செய்து வரம்பு மீறி கொண்டே இருந்ததும் இதற்கு காரணம். இன்னல்லதீன ஆமனூ வல்லதீன ஹாதூ வன்னஸாரா வஸ்ஸாபிஈன மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆখির வஅமில ஸாலிஹன் فلهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون. நம்பிக்கை கொண்டோர் யூதர்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் சாபியன்களில் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பி நல்லறம் செய்வோருக்கு அவர்களின் கூலி அவர்களின் இறைவனிடம் உண்டு. அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, கவலைப்படவும் மாட்டார்கள். وَإِذْ أَخَذْنَا مِيثَاقَكُمْ وَرَفَعْنَا فَوْقَكُمُ الطُّورَ خُذُوا مَا آتَيْنَاكُمْ بِقُوَّةٍ وَاذْكُرُوا مَا فِيهِ لَعَلَّكُمْ تَتَّقُونَ. உங்களுக்கு நாம் வழங்கிய வேதத்தை பலமாக பிடித்துக் கொண்டு அதில் உள்ளதை சிந்தியுங்கள். அப்போது நீங்கள் நம்மை அஞ்சுவீர்கள் என்று தூர் மலையை உங்களுக்கு மேல் உயர்த்தி உங்களிடம் நாம் உடன்படிக்கை எடுத்ததை எண்ணி பாருங்கள். ثُمَّ تَوَلَّيْتُمْ مِنْ بَعْدِ ذَلِكَ فَلَوْلَا فَضْلُ اللَّهِ عَلَيْكُمْ وَرَحْمَتُهُ لَكُنْتُمْ مِنَ الْخَاسِرِينَ. இதன் பின்னரும் புறக்கணித்தீர்கள். அல்லாஹுவின் அருளும் கருணையும் உங்களுக்கு இல்லாதிருந்தால் இழப்பை அடைந்திருப்பீர்கள். وَلَقَدْ عَلِمْتُمُ الَّذِينَ اعْتَدَوْا مِنْكُمْ فِي السَّبْتِ فَقُلْنَا لَهُمْ كُونُوا قِرَدَةً خَاسِئِينَ.
உங்களில் சனிக்கிழமையில் வரம்பு மீறியோரை அறிவீர்கள். இழிந்த குரங்குகளாக ஆகுங்கள் என்று அவர்களுக்கு கூறினோம். فَجَعَلْنَاهَا نَكَالًا لِمَا بَيْنَ يَدَيْهَا وَمَا خَلْفَهَا وَمَوْعِظَةً لِلْمُتَّقِينَ. அதை அக்காலத்தவருக்கும் அடுத்து வரும் காலத்தவருக்கும் பாடமாகவும் நம்மை அஞ்சுவோருக்கு படிப்பினையாகவும் ஆக்கினோம்.